எங்கள் களப்பணிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. தொடர்ந்து நாங்கள் பிஎல்ஏ கூட்டம் அது இதெல்லாம் ரொட்டீனாக முடிச்சு ரெடியாக இருந்தோம். தேர்தல் அறிவிப்பு வந்து சந்திக்கிறோம். அவ்வளோதான். பொதுச் செயலாளர் தொடர்ந்து வாரிசு அரசியலா இருக்கட்டும், இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வாரிசு அரசியல் 50 வருஷமா பேசி பேசி அழுத்து போய் அதுக்கு பிறகுதான் நாங்கள் 5 முறை ஆட்சிக்கு வந்தோம். எம்ஜிஆரை விட இவங்களா எம்ஜிஆரும் பேசினாரு, ஜெயலலிதாவும் பேசினாங்க. என்னாச்சு? ஜெயலலிதாவே தோத்தாங்க. அதனால இந்த வாரிசு அரசியலாம் ஈடுபட முடியாது. மேடையில் உட்காந்துக்கிற பாதி பேர் அரசியல் வாரிசு தானே. இவரு எடப்பாடி யாரை அழைச்சிட்டு போனாரு? வேலுமணி அழைச்சிட்டு போனார். பிள்ளை தான் இட்டு போனார் டெல்லிக்கு. அப்புறம் யாரு அவர் சொன்னது எதுங்க நடந்திருக்கு? 2019 தொடர்ந்து தான் பேசிட்டு வர்றார். படிப்படியாக தோத்துக்கிட்டு வந்து அடிபாடாது போயிருக்காரு. இன்னும் குழி தோண்டி புதைக்க போறாங்க மக்கள். அவ்வளவுதான். அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு வந்து ஆதரவா செயல்படுறாங்கன்னு விஜய் குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். நீங்க வந்து இல்ல இப்போ வந்து தேர்தல் கமிஷன் தான் பாத்துக்கணும். இப்போ சர்க்கார் கிடையாது. குற்றச்சாட்டு இருந்ததுன்னா தேர்தல் கமிஷன் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் அவங்க இருக்கும்போது கொடுத்தோம்ல, அதே மாதிரி எங்கள் கட்சி அதிகாரிகள் தவறு செஞ்சால் கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்கும். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் தான் இருக்கு. ஈஸியாக யார் கையில் இருக்குது? அவங்க கையில் தான் இருக்கு. அது பி டீம் தானே. பிஜேபி பி டீம்னு ஊர் உலகமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது புகார் சொல்லி நடவடிக்கை எடுத்துக்கலாமே. வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்து தான் திமுக வேட்பாளர்களை அறிவிக்கிற அளவுக்கு மோசமான நிலையில இருக்குன்னு கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழக திமுக வரலாறு தெரியாது அடிமுட்டாள்கள் பேசுற பேச்சு.